ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் அறுபடை வீடு முருகன் கோவிலுக்கு ஆன்மீக பயணம் இலவசமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். hrc.tn.government.in இதை பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த சமயம் அறநிலையத்துறையோட எந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தா ஃப்ளாஷ் நியூஸ்லேயே போயிட்டுருக்கு பாருங்கள். அறுபடை வீடு அந்த ஆன்மீக பயணத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ளாஷ் நியூஸில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது வருடம் பார்த்தா 2-3 டைம் இலவசமாக அறுபடை வீட்டுக்கு ஆன்மீக பயணம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வகையில் ஸோ ரீசெண்டாக இப்போ தான் பார்த்தா நிறைய பேர் அறுபடை வீடுக்கு ஆன்மீக பயணம் கூட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் திரும்ப அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். ஸோ கண்டிஷனே நீங்கள் இந்து மதத்தை சார்ந்திருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதர் ரிலீஜன் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்த கட்டமாக அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவராகவும் 70 வயதுக்குட்பட்டவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 60 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆன்மீக பயணத்துக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 60 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளே இருப்பதற்கான ப்ரூஃபாக வயது சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், எந்த டாக்குமெண்ட் எவிடன்ஸும் இல்லாதவங்க நீங்கள் டாக்டர் போயிட்டு உங்களுக்கான ஏஜ் சர்டிஃபிகேட்டில் ஒரு சைன் வாங்கி அதை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அடுத்த கட்டமாக அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்களுக்கு போதிய உடல் தகுதி இருக்க வேண்டும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கான உடல் தகுதி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தற்போது வசிக்கும் வீட்டின் நிலையான முகவரிக்கான ஆதாரம் இணைக்கப்பட வேண்டும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க, எந்த பிளேஸில் ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான நிலையான முகவரிக்கான ஆதாரம் எவிடன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுங்கள். ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தங்களுடன் சிறு குழந்தைகளை அழைத்து வர அனுமதி இல்லை. ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தனியாக தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். கூட பார்த்தா ஸோ சிறு குழந்தைகளை கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆதார் கார்டு அல்லது நிரந்தர கணக்கின் நகல் இணைக்கப்பட வேண்டும். ஸோ ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு ஜெராக்ஸ் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அனுப்பணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் அருகில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொண்ட விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து அதே அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நேரஸ்டாக இருக்க இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள். அங்கே போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி அங்கேயே கொடுத்துட்டு வரலாம். அல்லது பார்த்தா வெப்சைட் மூலமாக hrc.tn.government இந்த வெப்சைட் மூலமாக அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி டேரெக்டாக இந்த ஆஃபீஸ் இணை ஆணையர் அலுவலகம் அங்கே போய் நீங்கள் கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர் ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதற்கான வருமான சான்று அட்டாச் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் நீங்கள் பெனிஃபிட் ஆகிறதுக்கு உங்கள் குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அதுக்கான இன்கம் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் ஒரு முறை மட்டுமே இப்பயணத்தில் கலந்து கொள்ள முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமில் பெனிஃபிட் ஆகிருக்கீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ளை பண்ணுறவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் பெயர் என்ன, உங்களுடைய தந்தை இருந்தாங்கன்னா தந்தை பெயர், கணவர் இருக்கான கணவர் பெயர். நெக்ஸ்ட்டு இருப்பிட முகவரி, தற்போது வசித்து வரும் முகவரி கேட்டிருக்காங்க. தற்போது எந்த முகவரியில் வசிக்கிறீங்களோ அதில் ஃபுல் அட்ரஸை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வித் பின்கோடோட என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது, பிறந்த தேதி என்ன ஏஜ் கரண்ட்டாக ஆகுது அப்படின்னு ஃபில் பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பரை ஃபில் பண்ணிட்டு உங்கள் குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோ வருதோ அதையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஒருவேளை உங்கள் வீட்டில் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் மனைவியும் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ மனைவியோட இன்ஃபர்மேஷன் எப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க அதை பற்றி ஃபில் பண்ணுங்கள். அதேமாரி உங்கள் கணவர் அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு கணவர் பேர் என்ன, அவர் எப்போ அப்ளை பண்ணார் அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக எந்தமான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் இணைச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்து மதம் அப்படின்ற சர்டிஃபிகேட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுடைய பள்ளி கல்லூரி சர்டிஃபிகேட் அல்லது வட்டாச்சிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸை வாங்குற மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆம் அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணிட்டு எந்த பக்கத்தில் பக்கம் நம்பர் எந்த பேஜில் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிறந்த தேதிக்கான டாக்குமெண்ட் டிசி, காலேஜ் மார்க் ஷீட், பிறப்பு சர்டிஃபிகேட், கடவுச்சீட் அல்லது வேறு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்குது அட்டாச் பண்ணிங்கன்னா ஆம் டிக் பண்ணிட்டு எதாவது பேஜ் நம்பரில் வைக்கிறீங்கன்னு ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இருப்பிடத்துக்கான முகவரி வந்து குடும்ப அட்டை, ஆதார் கார்டு, கடவுச்சீட்டு, வாக்காளர் அடையாள அட்டை ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துட்டு எந்த பக்கத்தில் அட்டாச் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு போதிய உடல் தகுதி இருப்பதற்கு டாக்டர் கிட்ட சைன் வாங்குற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் சிவில் சர்ஜன்ட்டு போயிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்துடுங்க. அது இருக்குன்னா டிக் பண்ணிவிட்டு ஸோ எந்த பக்கத்தில் அட்டாச் பண்ணீங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வருமான சான்று கேட்டிருக்காங்க, 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா ஆம் வந்து சைட் பண்ணிட்டு எத்தனாவது பக்கத்தில் அட்டாச் பண்ணிங்க அப்படின்றத பேஜ் நம்பரும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு உறுதிமொழி. ஸோ உறுதிமொழியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு உறுதிமொழியை நீங்கள் வாங்கிட்டு ஸோ விண்ணப்பத்தாரர் கையொப்பம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்றைக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த தேதியை நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுடைய இணை ஆணையர் அலுவலகம் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது. எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த வெப்சைட்டில் வந்துடுங்க. இதில் போயிட்டு தொடர்புக்கு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அட்ரஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எங்கே உங்களுக்கு இணை ஆணையர் அலுவலகம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இது வரைக்கும் பாருங்கள் இணை ஆணையர். அதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஏதோ அந்த டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு உங்களுக்கான ஃபார்மை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் அட்ரஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போனாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒவ்வொரு ஜோன் வைஸாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது கிட்ட உங்கள் எந்த ஜோனோ அதில் போய்ட்டு நீங்கள் அந்த ஆஃபீஸில் போயிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். 2025 டோட்டலாக 1008 பேர் சம்திங் கூட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. மேபி இதுதான் வந்து கடைசியாக பயணமாக இந்த ஆண்டுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். லாஸ்ட் தேதி மென்ஷன் பண்ணலை. ஸோ விருப்பம் இருக்கவங்க அறுபடை வீடு இலவசமாக எல்லாமே உங்களுக்கு போக்குவரத்தாக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஜஸ்ட் உங்களுக்கான மெடிக்கல் மற்றும் திங்ஸ் எடுத்துகிட்டு போனால் போதுமானது. ஸோ அப்ளை பண்ணுறவங்க உங்கள் வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா தாராளமாக அவங்களை கூட்டிகிட்டு போவாங்க. இலவசமாக வந்து தமிழக அரசு கூப்பிட்டு போகிறாங்க. ஓகே, இது வந்து பார்த்தா அறுபடை வீடுக்கு. அதேமாரி தமிழக அரசு காசி ஆன்மீக பயணமும் இலவசமாக கூப்பிட்டு போகிறாங்க. ராமேஸ்வரம் டு காசிக்கு ஸோ 420 பேர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. லாஸ்ட் தேதி வந்து 16/12/2024 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை குறித்து நம்ம சேனல் ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். காசி ஆன்மீகம் பயணம் குறித்து அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 420 பேர் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பாருங்க எலிஜிபிலிட்டி சேம் அதேமாரி ஏஜ் மிட் தான் அதேமாரியான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அது அறுபடை வீடு, இது காசி ஆன்மீக பயணம், இது மட்டும் தான் உங்களுக்கு மாறுபடுது. பட் நீங்கள் ராமேஸ்வரம் இருக்க பாருங்கள், நீங்கள் அங்கேருந்து தான் பஸ் ஏறுற மாதிரி இருக்கும். அங்கே தான் பஸ் வரும். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் ராமேஸ்வரத்தில் போயிட்டு பஸ் ஏறி தான் உங்களை இலவசமாக அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ 2 விதமான ஆன்மீக பயணம் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அந்த ஏஜ் மீட்டில் இருக்கவங்க எல்லா தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.